Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்ஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ஃப்ளாய்ட்ஸ் வாஷல் அல்காரிதம் பேஸ் பண்ணின ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம் இது, கவனிங்க. சால்வ் த ஃபாலோவிங் யூஸிங் ஃப்ளாய்ட்ஸ் வாஷல் அல்காரிதம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க. இந்த கிராஃபை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு ஒரு அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேட்ரிக்ஸை கொண்டு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணலாம். இந்த கிராஃப் பாருங்கள், உங்களுக்கு இதில் மொத்தம் 4 வேர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4. ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு வேர்டெக்ஸ்க்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு எட்ஜில் ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, காஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம அப்படி என்ன பண்ண போகிறோம்னா மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம். இங்கே பாருங்க, எத்தனை வேர்டெக்ஸ் இருக்கு? 1 2 3 4. ஸோ அதை இப்படி எடுத்து எழுதிக்கலாமா? 1 2 3 4 1 2 3 4. ஸோ நம்ம இனிஷியலாக போடுற மேட்ரிக்ஸ் வந்து D of 0. ஓகேங்களா? இதில் எத்தனை வேர்டெக்ஸ் இருக்குது? 4 வேர்டெக்ஸ் இருக்குன்னா அப்போது உங்களுக்கு 4 மேட்ரிக்ஸ் வரும். D of 1, D of 2, D of 3, D of 4. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை நம்ம ஃபில் பண்ணலாம். கவனிங்க, இப்போது 1லேருந்து 1, அதாவது 1லேருந்து 1னா இங்கே செல்ஃப் லூப்னு ஒன்று வரும். இதில் எங்கேயாவது இந்த மாதிரி செல்ஃப் லூப் எங்கேயாவது இருக்குது? இந்த மாதிரி இல்லை. ஸோ எதுக்குமே செல்ஃப் லூப் இல்லை, கரெக்டுங்களா? 1க்கு இல்லை, 2க்கு இல்லை, 3க்கு இல்லை, 4க்கு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 1 1க்கு 0, 2 2க்கு 0, 3 3க்கு 0, 4 4க்கு 0. ஸோ எதுக்குமே செல்ஃப் லூப் இல்லை. ஸோ எல்லா டேபிளையும் நம்ம இந்த டயக்னலில் வந்து ஃபஸ்ட்டு 0 போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எதுக்குமே நம்மளுக்கு அந்த செல்ஃப் லூப்னு ஒன்று இல்லை. சரி, இப்போ 1லேருந்து 2 பார்க்க போகிறோம். 1லேருந்து 2க்கு போக முடியுதா பாருங்க. 1லேருந்து 2க்கு ஏரோ வருது, ஆனால் போகல. 1லேருந்து 2க்கு போகல. ஸோ போகலன்னா இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1லேருந்து 3க்கு போக முடியுதா? முடியுது. எவ்வளோ வேல்யூ? -2. 1லேருந்து 4க்கு போக முடியுதா பாருங்க. 1லேருந்து 4 டேரெக்டாக போக முடியாது, சுற்றி வச்சு தான் போகணும். ஸோ இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ 2லேருந்து 1, 2லேருந்து 1க்கு போக முடியுது டேரெக்டாக, 4. 2லேருந்து 3, 2லேருந்து 3க்கு டேரெக்டாக போக முடியுது, 3. 2லேருந்து 4 போகல. ஓகேங்களா? ஸோ இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் 3லேருந்து 1, 3லேருந்து 1க்கு போக முடியுதா? முடியாது. ஸோ இன்ஃபினிட்டி. 3லேருந்து 2க்கும் போக முடியாது, இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? 3லேருந்து 4க்கு போக முடியுதா? முடியுது, 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ 4லேருந்து பார்க்க போகிறோம். 4லேருந்து 1க்கு போக முடியுதா பாருங்க. 4லேருந்து 1 எங்கேயோ இருக்குது, ஸோ இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் 4லேருந்து 2க்கு போக முடியுதா? முடியுது, -1. 4லேருந்து 3க்கு போக முடியுதா? முடியாது, இன்ஃபினிட்டி. ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இனிஷியலாக அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பாக்ஸ் ஃபார்மேட்லேயும் எழுதலாம், அப்படிலாம் இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஃபார்மேட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ பாக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதுனா அந்த மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டேங்க, அதுதான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாமா? ஸ்டெப் 2 என்ன கொடுத்துருக்காங்க? D of 1 மேட்ரிக்ஸ். அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டெப்புக்கு, அதாவது இது இனிஷியலாக இருக்கிற அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ். இப்போ புது மேட்ரிக்ஸ் 4 நம்ம எழுதணும். அதில் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 1 ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை இன்டர்மீடியட்டாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ எது இன்டர்மீடியேட்டு? 1 தான் இப்போதைக்கு நம்மளுக்கு இன்டர்மீடியட். ஓகேங்களா? சரி, அது இன்டர்மீடியட் என்ன உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு போடும்போது புரியும் பாருங்க. சரி, 1லேருந்து 2க்கு பாருங்க, டைரக்ட் 1லேருந்து 2க்கு இருக்கா? இல்லை. ஸோ இன்ஃபினிட்டி. 1லேருந்து 3க்கு டைரக்ட் பார்த்துருக்கா? இருக்கு, -2. 1லேருந்து 4க்கு போக முடியுமா? டைரக்டாக போக முடியாது, ஸோ இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ 2லேருந்து 1 பார்க்க போகிறோம். 2லேருந்து 1க்கு பாருங்க, 4 டைரக்டாக போக முடியும். 2லேருந்து 3க்கு வந்து டைரக்டாக இங்கே பாருங்க, 2லேருந்து 3க்கு போகிறதுக்கு நம்மளுக்கு காஸ்ட் வந்து 3 தான். ஓகேங்களா?
அதே மாதிரி நம்மளுக்கு இன்டர்மீடியட் 1 இருக்கு. 1 வழியாகவும் நம்மளுக்கு 3க்கு போகலாம். ஸோ 2லேருந்து 1க்கு போயிட்டு அப்புறம் 1லேருந்து 3க்கு போகலாம். ஏன்னா நம்மளுக்கு இன்டர்மீடியட் இருக்கு. அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2லேருந்து 1 போனால் 4, 1லேருந்து 3க்கு போனால் -2. ஸோ 4 - 2னது 2. இதுலேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரு 2 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ அந்த 2 தான் எடுத்து நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் டேபிளில் செக் பண்ணணும். 2 to 3னா இருக்கு, 2 to 3னா இருக்கு, இங்கே 3 இருக்கு, இங்கே 3 இருக்கு. நம்ம என்ன புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம், 2 கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே நம்ம போடுற நம்பர் எப்பயுமே சின்ன நம்பராக இருக்கணும். சின்ன நம்பராக இருந்தால் நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் அப்படியே போடலாம் 2. இல்லை, இங்கே இருக்கிற நம்பர் சின்ன நம்பராக இருந்தால் இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஆன்சர் எனக்கு 5 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா 5 போடக்கூடாது. ஏற்கனவே இங்கே 3 தான் நான் இங்கே ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ முதல்ல நீங்கள் 2லேருந்து 3க்கு பார்க்கும்போது நம்மளுக்கு காஸ்ட் 3 வந்தது. 2லேருந்து 1 போயிட்டு 3 காஸ்ட் பார்க்கும்போது 2 வருது. இதில் எது சின்ன நம்பர்னா 2 தான் சின்ன நம்பர். அதை நான் இங்கே வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு டேபிளுக்குள்ளே. அப்புறமா நான் என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸ் டேபிளில் செக் பண்ணுறேன். இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இது ரெண்டுத்துல சின்ன நம்பர் 2 தான். அப்போ நம்ம இங்கே 2வை யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் ப்ரீவியஸ் டேபிள் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும் இங்கே எதாவது சேஞ்ச் பண்ணும்போது. நெக்ஸ்ட் 2 to 4. 2 to 4 டைரெக்டாக போக முடியாது. ஸோ இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் 3 to 1. 3லேருந்து 1க்கு போக முடியுமா? முடியாது. இன்ஃபினிட்டி. 3லேருந்து 2க்கு போக முடியுமா? முடியாது. 3லேருந்து 4க்கு போக முடியுமா? டைரெக்டாக 2. நெக்ஸ்ட் 4லேருந்து 1க்கு போக முடியுமா? முடியாது. 4லேருந்து 2க்கு போக முடியுமா? முடியும். டைரெக்டாக -1. 4லேருந்து 3க்கு போக முடியுமா? டைரெக்டாக முடியாது. இன்ஃபினிட்டி. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது இன்டர்மீடியட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். 1 அப்புறமா 2. இது ரெண்டுமே இப்போ இன்டர்மீடியட். அதாவது வெர்டெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். 1 1 2 அப்புறமா 1 2 3 அப்புறம் 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வேர்டிசஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் இன்டர்மீடியட். இப்போ நம்ம 1ம் யூஸ் பண்ணலாம், 2ம் யூஸ் பண்ணலாம், இல்லை 1 2 சேர்த்தும் யூஸ் பண்ணலாம் இன்டர்மீடியட்டாக. சரி, ஃபர்ஸ்ட் இப்போ 1லேருந்து 2க்கு பார்க்க போகிறோம். 1லேருந்து 2க்கு டைரெக்டாக போக முடியுமா? முடியாது. ஓகேங்களா? ஸோ இன்ஃபினிட்டி. 1லேருந்து 3க்கு போக முடியுமா? முடியும். -2. 1லேருந்து 4க்கு போக முடியுமா? டைரெக்டாக 1லேருந்து 4க்கு டைரெக்டாக போக முடியாது. இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் 2லேருந்து 1. 2லேருந்து 1க்கு போக முடியுமா? முடியும். 4. 2லேருந்து 3. 2லேருந்து 3க்கு எங்கே போகலாம்? இப்படி போகலாம். ஓகேங்களா? இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். கரெக்டுங்களா? ஸோ 2லேருந்து 3க்கு போகும்போது நம்மளுக்கு 3 இருக்குது. 2 2 1 2 3 போகும்போது 4 - 2 2 இருக்குது. ஸோ இப்படி போனால் காஸ்ட் 2, இப்படி போனால் காஸ்ட் 3. அப்போ இது பெட்டரு, காஸ்ட் 2 தான். அது ஏற்கனவே அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2 to 4. 2லேருந்து 4க்கு டைரெக்டாக போக முடியுமா? முடியாது. இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் 3 to 1. 3லேருந்து 1க்கு போக முடியாது டைரெக்டாக. இன்ஃபினிட்டி. 3லேருந்து 2க்கு போக முடியாது. 3லேருந்து 4க்கு 3லேருந்து 4க்கு போக முடியும் டைரெக்டாக. 2. நெக்ஸ்ட் 4லேருந்து 1 பாருங்க. 4லேருந்து 1க்கு போகணும். ஸோ 2 போயிட்டு 1 போகலாம். 4லேருந்து 2க்கு போயிட்டு அப்புறம் 2லேருந்து 1க்கு போகலாம். ஏன்னா நம்மளுக்கு இன்டர்மீடியட் 1 யூஸ் பண்ணலாம், 2 யூஸ் பண்ணலாம் சென்டில். ஓகேங்களா? 4 to 2க்கு என்ன இருக்குது? -1. 2 to 1க்கு 4க்கு 4 - 1 3. அப்போ இதோட காஸ்ட் என்னது? 3. ஸோ 4 to 1க்கு போகிறது வந்து நம்ம 3. ஓகேங்களா? இப்போது நான் இதை வந்து ப்ரீவியஸ் டேபிளில் செக் பண்ணணும். ப்ரீவியஸ் டேபிள் எனக்கு என்ன இருக்குது? இங்கே 4 to 1க்கு இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ இதில் எது சின்ன நம்பர்? 3 தான் சின்ன நம்பர். ஸோ இந்த 3 நம்ம இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள். 4லேருந்து 2க்கு 4லேருந்து 2க்கு டைரெக்டாக போகலாம். -1. 4லேருந்து 3க்கு 4லேருந்து இங்கே கவனிங்க. 4லேருந்து 3க்கு வந்து 2 வழியாக போயிட்டு போகலாம். ஏன்னா நம்மளுக்கு இன்டர்மீடியட் 2 இருக்குது, 2 யூஸ் பண்ணிக்கலாம். -1 + 3 2. ஓகேங்களா? இப்போ நான் கம்பேர் பண்ணணும். ப்ரீவியஸ் டேபிள் அங்கே என்ன இருக்குங்க? இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ இதில் எது சின்ன நம்பர்? 2 தான் சின்ன நம்பர். அப்போ 2 அப்படியே நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்த இன்டர்மீடியட்னது 1 2 3. இதில் எது வேணால் நம்ம சந்தில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். 1லேருந்து 2க்கு டைரெக்டாக போக முடியுமா?
போக முடியாது. ஆனால் 3 போயிட்டும் 4 போக முடியாது. ஸோ டேரெக்டாக போக முடியாது. ஸோ இன்ஃபினிட்டி. 1லேருந்து 3க்கு போக முடியுமா டேரெக்டாக? -2. 1லேருந்து 4க்கு போக முடியுமா? முடியும். நல்லா கவனிங்க. 3 வழியாக போகலாம். ஏன்னா நம்மளுக்கு இன்டர்மீடியட்னா இருக்குது. 1 யூஸ் பண்ணலாம், 2 யூஸ் பண்ணலாம், 3 யூஸ் பண்ணலாம் இடையில. ஸோ இப்படி போகலாம். கரெக்டுங்களா? அப்போது -2 + 2னது 0. -2 + 2னது 0. ஓகேங்களா? இப்போ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பார்க்கணும். இங்கே இன்ஃபினிட்டி இருக்குது, இங்கே 0 இருக்குது. இதில் சின்ன நம்பர் 0 தான். அப்போ நம்ம 0 போட்டுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். 2லேருந்து 1க்கு போக முடியுமா? 2லேருந்து 1க்கு நம்ம டைரெக்டாக போகலாம். 4. நெக்ஸ்ட் 2லேருந்து 3. 2லேருந்து 3க்கு டைரெக்டாக போகலாம். அதோட காஸ்ட் வந்து 3. இல்லை 1 வழியாகவும் போகலாம். ஸோ ஏன்னா நம்மளுக்கு இன்டர்மீடியட் 1 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2லேருந்து 1 போயிட்டு 1 3 பா 4 - 2 2. அப்போ இது லோ காஸ்ட்டு 2 தான். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்பே 2 தான் இருக்குது. ஸோ அந்த 2 எடுத்து நம்ம அப்படியே போட்டுட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள். 2லேருந்து 4க்கு போகணும். 2லேருந்து 4க்கு போக முடியுமா? டேரெக்டாக போக முடியாது. ஆனால் சுற்றி வளைச்சி போகலாம். 3 வழியாக போகலாம். கரெக்டுங்களா? ஸோ 2லேருந்து 3க்கு போயிட்டு 3லேருந்து 4க்கு போகலாம். அப்படி இல்லை 2லேருந்து 1 போயிட்டு 1லேருந்து 3 போயிட்டு அப்புறம் 4க்கு போகலாம். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே என்னது இன்டர்மீடியட் தானே. ஸோ 1 2 3 எல்லாமே இன்டர்மீடியட் தான். ஸோ 2லேருந்து 3லேருந்து 4 போனால் 3 + 2 5. இதோட காஸ்ட் வந்து 5. இப்படி போகிற காஸ்ட் பாருங்க. 4 - 2 2 2 + 2 4. அப்போ இது லோ காஸ்ட்டு 4 தான். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 4 தான் வரும். ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பார்த்துக்கோங்க இன்ஃபினிட்டி தான் இருக்குது. ஸோ 4 தான் சின்ன நம்பர், அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ அடுத்து பாருங்க. 3லேருந்து 1. 3லேருந்து 1 போக முடியாது. 4 போய் தான் போக முடியும். ஸோ இன்ஃபினிட்டி. 3லேருந்து 2. 3லேருந்து 2க்கு போக முடியாது. 4 வழியாக தான் போய் ஆகணும். அதுக்கும் போக முடியாது. இன்டர்மீடியட் 4 கிடையாது. 3லேருந்து 4. 3லேருந்து 4 டேரெக்டாக போகலாம். 2. நெக்ஸ்ட் 4க்கு பாருங்கள். 4லேருந்து 1க்கு போக முடியுமா? போக முடியும். 1 வழியாக போகலாம். கரெக்டுங்களா? ஸோ 4 அதாவது 4லேருந்து 1க்கு வந்து 2 வழியாக போகலாம். 4 - 1 3. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் 3 தான் இருக்குது. ஸோ பிரச்சனை. நெக்ஸ்ட் 4லேருந்து 2க்கு டேரெக்டாக -1. 4லேருந்து 3க்கு போக முடியுமா? போகலாம். 2 வழியாக போகலாம். இல்லை வந்து 2லேருந்து 1 அப்படி 3 வழியாக போகலாம். ஓகேங்களா? ஸோ 4லேருந்து 2 வழியாக 3க்கு போகணும்னா 4லேருந்து 2லேருந்து 3 -1 + 3 2. இதோட காஸ்ட் வந்து 2. இப்படி போய் பார்க்கலாமா? -1 + 4 வரும் 3. 3 - 2 1. அப்போ இது வந்து லோ காஸ்ட்டு. இந்த வழி தான் லோ காஸ்ட்டு. ஸோ 1. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 1 வரும். 4லேருந்து 3. ஏன்னா நம்மளுக்கு இன்டர்மீடியட் தான் இருக்குது. 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. ஸோ 4லேருந்து 3க்கு போகிறதுக்கு ஸோ 4 2 3 இப்படி போகலாம். இதோடைய காஸ்ட் பார்த்துட்டா 2 வருது. 4 2 1 3 போகலாம். ஸோ இதோடைய காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 4 - 1 3 3 - 2 1. ஸோ 1 ப்ரீவியஸ் ஸ்டெப்பு செக் பண்ணிங்க. 2 தான் இருக்குது. ஸோ 1 தான் சின்ன நம்பர், மாற்றியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து இப்போ பாருங்கள். அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து 4மே இன்டர்மீடியட். 1 2 3 4. ஓகேங்களா? சரி 1லேருந்து 2க்கு போக போகிறோம். 1லேருந்து 2க்கு எப்படி போகலாம்? 1லேருந்து 3க்கு போயிட்டு 3லேருந்து 4க்கு போயிட்டு 4லேருந்து 2க்கு போகலாம். ஸோ -2 + 2 0. 0 - 1 -1. ஸோ இப்படி தான் 1லேருந்து 2க்கு போக முடியும். ஸோ -1. ஓகேங்களா? ப்ரீவியஸ் ஸ்டெப்பை இன்ஃபினிட்டி இருக்குது. உங்களுக்கு இங்கே வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஸ்மால் நம்பர் தான். ஸோ அப்படியே போட்டுக்கலாம். புரியுதுங்களா? 1லேருந்து 2க்கு எப்படி போகலாம்? 3க்கு போயிட்டு 4க்கு போயிட்டு 2க்கு போகலாம். ஏன்னா 3யும் 4ம் இன்டர்மீடியட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1லேருந்து 3 டேரெக்டாகவே போகலாம். -2. 1லேருந்து 4. 1லேருந்து 4க்கு போகிறதுக்கு 1லேருந்து 3க்கு போயிட்டு 3லேருந்து 4க்கு போகலாம். -2 + 2 0. நெக்ஸ்ட் 2லேருந்து 1. 2லேருந்து 1 பாருங்கள். எப்படி போய் போகலாம்? 2லேருந்து 1 போனோம்னா இதோட காஸ்ட் வந்து 4. ஓகேங்களா? இல்லை இப்படி போயிட்டும் போகலாம். 2லேருந்து 3க்கு போயிட்டு 3லேருந்து 4க்கு போயிட்டு 4லேருந்து 2க்கு போயிட்டு 2லேருந்து 1 இப்படி போகலாம். ஸோ புரியுதுங்களா? ஸோ எப்படிலாம் போகலாம். அப்போது இப்படி போச்சுன்னா நம்மளுக்கு காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அது 3 + 2 5. 5 - 1 4. 4 + 4 8. ஸோ 8 ஆகிடும். அது டேரெக்டாக 2 to 1 வந்து ஸ்மால் காஸ்ட் தான் 4 அப்படியே எழுதிக்கலாம்.
ஸோ 2 to 1க்கு 4 தான். ஸோ அது கண்டினியூ ஆகுது அப்படியே. அது இன்டர்மீடியட் தான் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 2லேருந்து 3க்கு போக போகிறோம். 2லேருந்து 3க்கு டேரெக்டாக வேல்யூ 3 இருக்கு. இப்படி போயும் போகலாம், 1 வழியாகவும் போகலாம். ஸோ 4 - 2 2. ஸோ அப்போ ஸ்மால் காசு வந்து 2 தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்குது அப்படியே கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் 2 to 4. 2லேருந்து 4 கட்டி போகலாம், 3 வழியாக போகலாம். ஸோ 3 + 2 5. இல்லை 1 வழியாக போயும் போகலாம். 4 - 2 2. 2 + 2 4. அப்போ ஸ்மால் காஸ்ட் 4. ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்குது அப்படியே கண்டினியூ ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, 3லேருந்து 1க்கு போக போகிறோம். 3லேருந்து 1க்கு எப்படி போகலாம்? 4 வழியாக போயிட்டு 2க்கு போயிட்டு அப்புறமா தான் 1க்கு போக முடியும். ஸோ 2 - 1 1. 1 + 4 5. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இன்ஃபினிட்டி இருந்தது. ஸோ இன்ஃபினிட்டியோட 5 சின்ன நம்பர் தான். புரியுதுங்களா? 3 to 1. ஸோ 4க்கு போகிறோம், 2 காஸ்ட்டு. அப்புறம் இப்படி போகிறோம், 2 - 1 1. 1 + 4 5. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் 3லேருந்து 2க்கு போகிறோம். 3லேருந்து 2க்கு எப்படி போகலாம்? 4 போயிட்டு 2 போகலாம். ஸோ 2 - 1 1. ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ அதை விட சின்ன நம்பர் தான் 1 அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 3லேருந்து 4க்கு போகிறோம். டேரெக்டாக போகலாம், 2. 4லேருந்து 1. 4லேருந்து 1 எப்படி போகலாம்? இப்படி போகலாம். ஓகேங்களா? ஸோ 4 - 1 3. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இது அப்படியே கண்டினியூ ஆகும். 4லேருந்து இப்போ 2க்கு போகிறோம். 4லேருந்து 2க்கு டேரெக்டாக போகலாம், -1. 4லேருந்து 3க்கு போகிறோம். ஸோ 2 வழியாகவும் போகலாம், 2 1 வழியாகவும் போகலாம். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ஸ்மால் காஸ்ட் எடுத்துப்போம், 1. ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.